கதைப்போமா with friends. கதைப்போமா with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம கெஸ்ட் நல்லா பாடுவாங்க, அதோட மீடியாலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வாய்ஸ் கேட்கவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ கார்த்திகா. ஹலோ பாரதி. நீங்கள் இந்த பாட்காஸ்டில் ஜாயின் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். முதல்ல உங்கள் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசுவோம். சின்ன வயசுலேருந்தே மியூசிக்கில் உங்களுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்லுங்கள். அதோட உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா எந்த மியூசிக் டைரக்டரோட அல்லது சிங்கரோட பாடுறது உங்கள் ட்ரீம்? ஓகே பாரதி, எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் அப்புறம் காலேஜில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த இதில் இன்வால்வ் ஆகிருப்பேன். சின்ன வயசுலேருந்துனா நான் லைக் KG1 KG2 அப்பயே ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, லைக் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் சங்கம் அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த சங்கம் திருவிழாவில் அப்போலாலுமே பாடி அப்பயே ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஸ்கூல் டேஸில் ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோவில் ஸ்கூல்லேருந்து வில்லுப்பாட்டு அந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு ரேடியோவில் பண்ணோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங்கு. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும் பொழுது நான் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் செக்ரட்டரியாக இருந்தேன் நான். ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப் மாதிரி இருந்துச்சு. சார் ஒருத்தர் கைட் பண்ணார். ஸோ பசங்க யார் யாரெல்லாம் டேலண்டாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் எடுத்து ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த இது மூலியமாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதில் பாட்டு பாடிட்டு இருந்தோம். அப்புறம் காலேஜ் ஃபெஸ்டிவல்ஸு, அப்புறம் RECயில் ஃபெஸ்டம்பர்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் போகிறது. அவுட் சைடு எங்கள் காலேஜ் தவிர்த்து எங்கெங்கெல்லாம் காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போவோம். ஸோ அப்படி தான் இன்ட்ரெஸ்ட்லாம் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் காலேஜ் படிக்கும் பொழுது எங்கள் காலேஜ்குள்ளே உள்ள பசங்கள்கிட்ட கவிதை எழுதுகிற நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க கவிதைங்க, அப்புறம் அதை போயிட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் நானே அவங்கள மீட் பண்ணி டைம் கேட்டு லைக் அதுவும் ரெக்கார்ட் பண்ணி அதுவும் வந்திருக்கு ஆல் இண்டியா ரேடியோவில். ஸோ இந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. மியூசிக் டைரக்டர் யாருன்னா இப்போ லேட்டஸ்டாக இருக்கிறவங்க இளையராஜா கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் AR ரஹ்மான், அவ்வளோதான் பாரதி. வாவ், எல்லாருக்கும் பிடிச்ச 2 மியூசிக் டைரக்டர் தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. குட் லக் கார்த்திகா. உங்கள் பேஷனை ரொம்ப நாளாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. கேட்கவே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அதோட நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதா சொன்னீங்க. இப்போ அதுக்கு ரிலேட்டடாக உங்கள் அதர் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசலாம். மீடியா ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அதில் உங்கள் ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, இது எனக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா லைக் அதர் தேன் ஸ்டடீஸும் இது எனக்கு எப்போதுமே கொஞ்சம் ஒரு மீடியாவில் எப்போதுமே ஒரு அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஸ்கூல் டைமில் அது சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் பண்ணது. அதுக்கப்புறம் நான் சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒருத்தவங்க ஆட் ஏஜென்சி மாதிரி வச்சுருந்தாங்க. லைக் அவங்க ரெக்கார்டிங் ஸ்டூடியோஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அங்கே 2-3 ஆடுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். அது சிங்கப்பூர் தமிழ் ரேடியோவில் டெலிகாஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஆனிச்சு. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அப்புறம் இன்னொன்று லண்டனுக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்த பிறகு இங்கே ஒரு ஸ்ரீலங்கன் ரேடியோ ஒருத்தவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே எவ்ரிடே மார்னிங் ஒரு காலையில் லைக் நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி, தமிழ் நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு அன்டில் ஒரு 2 to 6 months கிட்ட பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் நான். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எப்போதுமே ஆசையாக இருக்கும் லைக் மீடியாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் பண்ணியிருக்கேன் சோஃபார் பாரதி. கண்டிப்பாக மீடியாவில் உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது கார்த்திகா. வாழ்த்துக்கள். அடுத்து, லேடிஸ் எல்லாருக்குமே வீட்டை அழகாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி இன்டீரியர் டெக்கரேஷனில் உங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்லுங்கள். ஓகே, அது சும்மா இப்போ வீட்டில் ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது டெக்கரேஷன் ஐட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பின்ட்ரெஸ்ட்டு, யூடியூப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஐடியாஸ் சும்மா கலெக்ட் பண்ணிவிட்டு
பிடிச்ச மாதிரி வீடை டெக்கரேட் பண்றது. இது எப்போதுமே எனக்கு ஒரு ஆசையா இருக்கும். லைக் நான் எப்போ ப்ரோக்ராம்ஸ் பார்க்கறது எல்லாமே லைக் ஹவுஸ் ரிலேட்டடா அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அது மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் புக்ஸ் நிறைய அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு எப்போதுமே ஒரு என்ன சொல்றது ஆசையா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. மேபி அதோட தாக்கம் தான் நினைக்கிறேன் நான். வெரி நைஸ். அதோட நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு டெக்கரேட் பண்ணும்போது அதில் ஒரு தனி சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். அடுத்தது நாம டிஸ்கஸ் பண்ண போகிறது உங்கள் சொந்த ஊர் பற்றி. திருச்சியில் இருக்கிற மெயின் ஹைலைட்டாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லண்டன் வந்த பிறகு அதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், திருச்சி வந்து ஹைலைட்டாக இருக்கிறது மலைக்கோட்டை. அப்புறம் வந்து மோஸ்ட்லி என்னோட ஃபுல் ப்ரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன், காலேஜ் எல்லாமே திருச்சி தான். ஸோ முக்கியமாக மிஸ் பண்ணுறது வந்து காவேரி வாட்டரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஹேர் க்ரோத்துக்கு நல்ல நல்ல நல்லா இருக்கும் அந்த வாட்டருமே, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அது மிஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து 24/7 வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்போதுமே இருக்கும். அது வந்து திருச்சியோட இன்னொரு ஹைலைட்டு. அதுவும் மிஸ் பண்ணுறேன் நான். அப்புறம் வந்து ஃபுட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மார்க்கெட் சைட்லாம் போனீங்கன்னா குட்டி குட்டி கடைங்களாக இருக்கும். அங்கே வந்து நல்லா இருக்கும் ஃபுட்டு. அப்பாலாம் நிறைய டைம் போனாங்கன்னா நைட் டைம் கூட போயிட்டு லேட்டாக போனாங்கன்னா கூட வாங்கிட்டு வருவாங்க ஒரு பொடி தோசைன்னு சொல்லிட்டு ஒரு கடையில். ஸோ அதெல்லாம் தான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறோம். அது மாதிரி தீபாவளி ஷாப்பிங்கு, ஷாரதாஸு, அப்புறம் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பக்கத்தில் உள்ள எல்லாருமே அங்கே தான் ஷாப்பிங் வருவாங்க. அப்புறம் ஆனந்தாஸு, கிட்டீஸு, இந்த மாதிரி நிறையா. கல்லணையும் முக்கம்பும் ரொம்ப டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி திருச்சியில் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோவில்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், சமயபுரம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய கோவில்கள் சுற்றி இருக்குது. ஸோ அதுவுமே அது மாதிரி திருச்சி வந்து தஞ்சாவூருக்கு பக்கம், கும்பகோணம் பக்கம். திருச்சி வந்து ட்ரெயினும் சரி பஸ்ஸும் சரி எல்லாத்துக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. ஸோ அதெல்லாம் தான் திருச்சியை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். எல்லாருக்குமே அவங்க நேட்டிவ் ரொம்ப ஸ்பெஷல். திருச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சிறப்பு இருக்குது. அதில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்சது அங்கே இருக்க பிரம்மாண்டமான கோயில்கள், அப்புறம் அதனோட ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு நீங்கள் இந்த பாட்காஸ்டில் கலந்துக்கிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணது கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் கார்த்திகா. தேங்க்ஸ் பாரதி. இன்றைய பாட்காஸ்ட்டை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த வாரத்தோட கெஸ்ட் யாருன்னு ஒரு க்ளூ கொடுக்குறேன். வாக்கிங்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட நிறைய வாக்கிங் குரூப்ஸும் ரன் பண்ணிட்டு வர்றாங்க. அவங்க யாருன்னு யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அவங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.